அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆட்டோஸ்பாட் தமிழ். இந்த சேனலை பத்தி பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஐயாவுடைய ஆட்டோமொபைல் சம்பந்தமான கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய சேனல் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் நம்ம யாரோட கேள்விக்கு வந்து பதிலளிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தரோட கேள்விக்கு தான் வந்து பதிலளிக்க போறோம். இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா பஜாஜ் பல்சர் என்ன ஸ்டூடெண்ட் அப்படின்ற பைக் வந்து வாங்கலான் இருக்கு, ஆனா 1.5 லட்சம் ரூபாய்க்கு அது வர்த்தல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, வைப்ரேஷன் வருமாமே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இவரோட கேள்விக்கான பதில வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரோட கேள்விக்கான பதில பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பஜாஜ் பல்சர் என்ன ஸ்டூடெண்ட் அப்படின்ற பைக்கை பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். பஜாஜ்லயே வந்து என்ன ரக பைக் அப்படின்னாலே வந்து பலருக்குமே வந்து ஒரு பிடித்தமான பைக் அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் பர்ஃபார்மன்ஸ் தான் மெயின் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து முதல் ஆப்ஷனா இருக்கதே வந்து பஜாஜ் பல்சர் என்ன ஸ்டூடெண்ட் அப்படின்ற பைக்காவே இருக்கு. அந்த வகையில் இந்த பைக்கோட லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட லுக் பொறுத்தல வந்து யங்ஸ்டர்ஸ் நல்ல கவர்ந்துருக்கிறதுலே வந்து வண்டியோட லுக் வந்து இருக்கு. அடுத்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 199.5 சிசி கொடுத்திருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின். இந்த வண்டியோட பிஎச் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 23.1 பிஎஸ்பி கொடுத்திருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 18.3 Nm டார்க் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த வண்டியோட ஃபியூல் டெலி டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 12 லிட்டர் வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. வண்டியோட கேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 கேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல 17 இன்ச் அலாயில் கொடுத்திருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வீலுமே வந்து டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் சேனல் பேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல பாத்தீங்க அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் பொறுத்தல வந்து ஆலஜன் பல்பும் டெய்லைட் பொறுத்தல பாத்தீங்க அப்படின்னா எல்இடி லைட் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த வண்டியோட இன்ஸ்டால் கஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல கொடுத்திருக்காங்க. டேக்கோமீட்டர் வந்து அனலாக்ல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 140 km/h வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 40 km/h வரையுமே நம்ம மைலேஜும் எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து 1,54,000 பாத்தீங்கன்னா வண்டியோட விலை வந்து வருது. இப்போ இவரோட கேள்விக்கு நம்ம பதில் வந்து பார்க்கலாம். பஜாஜ் பல்சர் என்ன ஸ்டூடெண்ட் அப்படின்ற பைக் வந்து வாங்கலான்னு இருக்கேன், ஆனா 1.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து அந்த பைக் வர்த்தில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தல வந்து உங்களுக்கு அந்த பைக் வந்து பிடிச்சிருக்கா, உங்களுக்கு அந்த பஜாஜ் பல்சர் என்ன ஸ்டூடெண்ட் அப்படின்ற பைக் வந்து பிடிச்சிருக்கா, நீங்க முழு மனசா வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேள்வி. அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இந்த பைக்கை நீங்க வாங்கலாம். ஏன்னா மத்தவங்க பேச்சை கேட்டு நீங்க கேடிஎம்மோட பைக்கே வாங்கினீங்க அப்படின்னாலும் அந்த பைக்கோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கூட நாளை பின்ன நீங்க வந்து பஜாஜ் பல்சர் என்ன ஸ்டூடெண்ட் அப்படின்ற பைக்கை ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பைக் மேலதான் உங்களுக்கு வந்து கண்ணு போகும். அந்த பைக்கை வாங்காம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி நீங்க வருத்தப்படுறது கூட வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன ஸ்டூடெண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க அந்த பைக்கை தாராளமா தேர்வு செய்யலாம். அந்த பைக் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வர்த்தில் அப்படின்னால கிடையாது. அதுல வந்து சேஃப்டி பொறுத்தல வந்து சிங்கிள் சேனல் பீஸ் கொடுத்துருக்காங்க. அது வேணா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் ஒத்துக்கிறேன். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தல வந்து எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஒரு 200 சிசி பைக் அதுவும் விலை குறைவா பர்ஃபார்மன்ஸோட கிடைக்கும் அப்படின்னா இந்த பைக் தாராளமா நீங்க வாங்கலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் வர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட வைப்ரேஷன் பற்றி கேட்டிருக்கீங்க. நான் இந்த பைக்கை ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த பைக்கு. இந்த மாதிரி வைப்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தது, முன்னாடி இருந்த பைக்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. இப்போ அப்டேட் பண்ணுற பைக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் இந்த பைக்கை நம்பி வாங்கலாம். இவரோட கேள்விக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து ஆட்டோமொபைல் சம்பந்தமான கேள்விகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இப்போ தெரியுற வாட்ஸ்அப் நோட்ல வந்து கேளுங்க. இல்லை அப்படின்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பேஜ் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதுலேயும் வந்து உங்கள் கேள்வி வந்து கேட்கலாம். அப்படி இல்லை அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து உங்களோட கேள்வி வந்து கேட்கலாம். உங்களோட கேள்வி வந்து பலருக்கும் பயன் தரவர்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து வீடியோ அப்லோட் செய்யப்படும். மேலும் இது போட்டு பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.